நடிகர் கருணாசுக்கு இந்த நிலைமையா? எல்லாம் ஒடிஷாவால வந்தது. நாடு முழுவதுமே லோக்சபா தேர்தலுக்கான பணிகள் தீவிரமடைஞ்சிட்டு வர நிலையில தமிழகத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்குது. சினிமா நட்சத்திரங்கள் முதல் சிறிய அரசியல் கட்சியினரும் தங்களோட ஆதரவை திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை அமைப்போட தலைவருமான கருணாஸ் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறதா கூறியிருக்கிறார். இது சமூக வலைதளங்கள்ல மட்டுமே வெளியாகிட்டு வர நிலையில எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையுமே வெளியாகல. மேலும் கருணாச திமுகவை சேர்ந்தவர்கள் யாருமே கண்டுகொள்ளல அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது. சினிமாவை தாண்டி அரசியல்ல முக்குளத்தோர் புலிப்படை அப்படிங்கிற அமைப்புல அரசியல்ல ஈடுபட்டு கொண்டுட்டு வராரு கருணாஸ். முன்னதா 2016ஆம் ஆண்டுல அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்த கருணாஸ் எப்படியாவது சட்டமன்றத்திற்கு போகணும் அப்படின்னு சசிகலாவிடம் ஆதரவு கேட்டதன் பேரில் கருணாஸ் போன்று அரசியல் பின்புலம் இல்லாத ஆட்களை களத்தில் இறக்க சசிகலா முடிவெடுத்ததன் விளைவாகவே கருணாசுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில ஜெயலலிதா கிட்ட போராடி சீட் வாங்கி கொடுத்தாங்க சசிகலா. சினிமாவில நடிகர், பாட்டு, கூத்து அப்படின்னு இருந்த கருணாஸ் திடீர்னு தீவிர அரசியல்வாதியாகி எம்எல்ஏவா வெற்றி பெற்று கூவத்தூர் ஃபார்முலாவில முக்கிய பங்கு வகிச்சு முதலமைச்சருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தாரு. கருணாசோட இந்த திடீர் அரசியல் வளர்ச்சி நிச்சயம் ஆச்சரியமான ஒண்ணுதான். எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யும் போது கூவத்தூர்ல கருணாசும் பங்கு பெற்றாரு. அதன் பிறகு அதிமுக கூட்டணியில இருந்து முக்குளத்தோர் புலிப்படை விலகுது அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த நிலையில இன்னைக்கு திடீர்னு கருணாஸ் திமுக கூட்டணிக்கு முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஆதரவு அப்படின்னு கூறியிருக்கிறாரு. இது திமுகவுக்கே ஆச்சரியமா தான் இருக்குதா. ஏன்னா திமுகவை சேர்ந்த தென் மாவட்ட நிர்வாகிகள் யாருமே கருணாஸ் கிட்ட ஆதரவே கேட்கலையா. இந்நிலையில இன்று கருணாசே முன்வந்து நான் திமுகவுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு 40 தொகுதிகளையுமே பிரச்சாரம் செய்யறேன் அப்படின்னு கூறியிருக்கிறாரா. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகான கூட அதிமுக தரப்புல அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தியதா புகைப்படம் கூட வெளியாச்சு. ஆனா கருணாஸ் அவராவே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு ஆதரவு கொடுத்ததா சொல்லப்படுது. அதிமுக மன்சூர் அலிகான அழைத்து பேசியது சர்ச்சையா மாறியதற்கு காரணம் அதிமுக கூட்டணி இல்லாம திணறி வருவதா பேசப்பட்டுச்சு. ஆனா கருணாஸ் திமுகவை சந்திச்சு பேசினது பத்தி ஊடகத்துல செய்திகள் எதுவுமே வெளியாகல. திடீர்னு சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சது அப்படிங்கிறது திமுக தரப்புல வெளியாகிற தகவல். சமீபத்துல கூவத்தூர் விவகாரத்துல திரிஷா பேரோட கருணாஸ் பெயரும் அடிவிட்டதால அதைய திசை திருப்புறதுக்காகவே திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அணியோட பக்கம் இருந்த கருணாஸ் கூவத்தூர் சம்பவத்துல முக்கிய அங்கமா இருந்தாரு. அதுக்கப்புறமா எடப்பாடி பக்கம் போகாம திமுக கூட்டணி பக்கம் சாஞ்சிட்டாரு. எனினுமே கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அவர் போட்டியே இடல. இந்த நிலையில தான் வரும் மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு கருணாஸ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.